சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 33 தொகுதிகளில் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு. அந்த தொகுதியில் தனியாக ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட திட்டமிட்டுள்ளார். இந்த 33 தொகுதிகளில் ஓபிஎஸும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களும் போட்டியிட்டால் இது அதிமுகவிற்குள்ள மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் வெற்றி வாய்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் மாறும். ஏனென்றால் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிட்டு 2வது இடம், அந்த இடத்தில் அதிமுக 3வது இடமும் திமுகவின் கூட்டணியான முஸ்லிம் லீக் முதல் இடமும் 2வது இடத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வந்தார் என்றால் ஓபிஎஸ் அவர்களது ஆதரவாளர்களது ஓட்டுக்களையும் அதிமுகவின் ஓட்டுக்களையும் சேர்த்து வைத்தால் நிச்சயம் ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் அவர்கள் மூலமாகவே அதிமுக வெற்றி அடைந்திருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் சுயநலத்திற்காக ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சூழ்ச்சியை செய்தார் எடப்பாடி. ஆனால் அங்கு வெற்றியடைந்தது ஓபிஎஸ் தான். அதே நிலைமைதான் தற்பொழுது 33 தொகுதிகளில் தென் மாவட்டங்கள் கோவை மண்டலத்தை குறிவைத்துள்ளார் ஓபிஎஸ் அவர்கள். நிச்சயம் இது ஓபிஎஸ் அவர்களது ஒட்டுமொத்தமாக சுயநலமா என்று கேட்டால் பொது நலம்தான். ஏனென்றால் ஆட்சி அதிகாரம் அமைய வேண்டும் என்றால் அங்கு பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றியடைந்தவர்கள் யார் என்பதை தீர்மானித்தால்தான் ஆட்சியை கைப்பற்ற முடியும். தற்பொழுது 33 தொகுதிகளில் 27 தொகுதிகளுக்கு மேலாக ஓபிஎஸ் அவர்களது ஆதரவாளர்கள் வெற்றியடைந்தால் நிச்சயம் ஓபிஎஸ் அவர்கள் துணை முதல்வராகவோ அல்லது ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பிலோ நிச்சயமாக வருவார் என்பதுதான் பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்த முடிவாக நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இதிலிருந்து மாற்று கருத்து ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கிறது. இந்த 7 மாதத்தில் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும். அதாவது ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக தனித்து போட்டியிடுவதில் இருந்து விலக்குவதாகவும் அதிமுகவுடன் இணைந்து செயல்பட்டு அதிமுகவை வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வதற்கு களப்பணிகளை தொண்டர்கள் மூலமாக களத்தில் இறங்கி வேலை செய்ய முடிவுகளை எடுக்க உள்ளதாகவும் பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வெற்றியோ தோல்வியோ மக்கள் கையில் தான் இருக்கிறது. ஆனால் கட்சி ஒற்றுமை இல்லை என்றால் நிச்சயமாக களப்பணிகளை மேற்கொள்வது மிகப்பெரிய ஒரு சிரமமாக மாறும். தென் மாவட்டங்களை குறிவைத்தது யார்? பாஜக. அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பிறகே பாஜக அதிமுகவிற்கு போட்ட கண்டிஷனை தென் மாவட்டங்களும் கோவை மண்டலம் தான் பாஜகவிற்கு ஆதரவுகளை இருக்கிறது. அந்த இடத்தில் ஓபிஎஸ் போட்டியிட்டால் இது குளறுபடி ஏற்படுத்தும். இதனால் எடப்பாடிக்கு சிக்கல் ஏற்படுத்தும்.